என் இதயம் கனிந்த நாட்டுமக்களே, எந்த மனிதனிடம் தனது கருத்தின் மீது தீவிரமான உறுதி இருக்கிறதோ அவர் தனது லட்சியத்தை கண்டிப்பாக அடைவார் என்று சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை கூறினார். எந்த ஒரு எண்ணத்தையும் வெற்றியடையச் செய்ய நமது பேரார்வமும் முனைப்பும் மிகவும் முக்கியமான கூறுகளாகும். முழு ஈடுபாட்டோடும் உற்சாகத்தோடும் மட்டுமே புதுமைகள் படைத்தல், படைப்பாற்றல் மற்றும் வெற்றிக்கான பாதை கண்டிப்பாக திறக்கும். சில நாட்கள் முன்பாக சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளன்று வளர்ச்சியடைந்த பாரத இளம் தலைவர்களின் விவாதத்தில் பங்கு பெறும் பேறு எனக்கு கிடைத்தது. இங்கே தேசத்தின் அனைத்து மூலைகளிலிருந்தும் வந்திருந்த இளைய நண்பர்களோடு என்னுடைய நாளனைத்தையும் கழித்தேன். ஸ்டார்ட் அப்புகள், கலாச்சாரம், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் கட்டமைப்பு போன்ற பல துறைகள் தொடர்பாக இளைஞர்கள் தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நினைவில் கொள்ளத்தக்க நிகழ்ச்சியாக இது எனக்கு இருந்தது. நண்பர்களே, சில நாட்கள் முன்பாகத்தான் ஸ்டார்ட் அப் இந்தியாவின் 9 ஆண்டுகள் நிறைவேறின. நமது தேசத்தின் கடந்த 9 ஆண்டுகளில் உருவான ஸ்டார்ட் அப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவை 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களைச் சேர்ந்தவை. இது அனைத்து இந்தியர்களுக்கும் இனிப்பான செய்தி. அதாவது நமது ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் பெரிய நகரங்களோடு தங்கிப் போய்விடவில்லை. சின்ன சின்ன நகரங்களின் ஸ்டார்ட் அப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவற்றிற்கு தலைமை தாங்குபவர்கள் பெண்கள் என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். அம்பாலா, ஹிசார், காங்க்டா, செங்கல்பட்டு, பிலாஸ்பூர், குவாலியர் மற்றும் வாஷிம் போன்ற நகரங்கள் ஸ்டார்ட் அப்புகளின் மையங்களாக ஆகி வருகின்றன எனும்போது மனதில் ஆனந்தம் கரைபுரண்டு ஓடுகிறது. நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் கடந்த ஆண்டு ஸ்டார்ட் அப்புகளின் பதிவு 200% அதிகமாக ஆகியிருக்கிறது. கழிவுப்பொருள் மேலாண்மை, புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, உயிரி தொழில்நுட்பம் மற்றும் ஏற்பாட்டியல் போன்ற துறைகளோடு தொடர்புடைய ஸ்டார்ட் அப்புகள் தாம் மிக அதிக அளவில் காணப்படுகின்றன. இவை வாடிக்கையான துறைகள் அல்ல என்றாலும் நமது இளைய நண்பர்களும் கூட வாடிக்கையை தாண்டிய சிந்தனை கொண்டவர்கள் இல்லையா? ஆகையால் அவர்களுக்கு வெற்றி கிடைத்து வருகிறது. நண்பர்களே, 10 ஆண்டுகள் முன்பாக யாராவது ஸ்டார்ட் அப் துறையில் நுழைய முற்பட்டால் அவர் வகை வகையான நையாண்டிகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த ஸ்டார்ட் அப் என்றால் என்ன என்று ஒருவர் கேட்பார். இன்னொருவரோ இதனால் என்ன ஆகிவிடும் என்பார். ஆனால் இப்போது பாருங்கள், ஒரே தசாப்தத்திலே எத்தனை பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. நீங்களும் பாரத நாட்டில் உருவாக்கம் பெற்று வரும் புதிய சந்தர்ப்பங்களால் முழுமையாக பயனடையுங்கள். நீங்கள் உங்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய கனவுகளுக்கு புதிய இறக்கைகள் முளைக்கும்.